மாவட்டத்தில் விபத்து உயிரிழப்புகளை தடுக்க ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய திட்டத்தினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காவல் ஏஐ ஆட்டோமேட்டிக் டிராபிக் வயலேஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் ஜீரோ ஆக்சிடென்ட் குமரி என்ற இலக்கை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நவீன தொழில்நுட்ப திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ரவுண்டானாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் செயல்படும் காவல் ஏஐ ஆட்டோமேட்டிக் டிராபிக் வயலேஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கூறும்போது, குமரி மாவட்டத்தில் 65% விபத்துகள் ஹெல்மெட் போடாமல் இருந்து வருவதால் தான் நடந்து வருகிறது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் தற்போது இருசக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் பெருமளவு ஹெல்மெட் அணிந்து பயணித்து வருவதாகவும், விபத்தியின்றி பயணம் மேற்கொள்ள அவர்களாகவே ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று தெரிவித்தார். முதல் கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக சந்திப்பில் சாலைகளின் 4 திசைகளிலும் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. போக்குவரத்து விதிமீறல்களை தானாகவே கண்டறியும் திறன் கொண்டவை. விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்களின் பதிவு எண்கள் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் மானிட்டரில் உடனுக்குடன் காட்சிப்படுத்தப்படும். மேலும் விதிமீறலின் தன்மைக்கேற்ப அபராத நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும், அடுத்த கட்டமாக பல்வேறு முக்கிய சாலைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். இத்திட்டம் சென்னை ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை இணைந்து மேற்கொண்டுள்ள புதுமையான கூட்டு முயற்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்பாக இந்த ஏஐ புரோகிராமை வடிவமைத்த சென்னை ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி மாணவர்களை சான்றிதழ் வழங்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். இந்த முயற்சி மூலம் போக்குவரத்து விதிமீறல்களை குறைத்து விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தடுப்பதுடன் பொதுமக்களுடைய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் நாகர்கோவில் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் இளஞ்செழியன், போக்குவரத்து ஆய்வாளர் அருண், உதவி ஆய்வாளர் அசோக் மற்றும் ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இனிய காலை வணக்கம். இந்த கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக விபத்தில்லா கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்கும் பொருட்டு பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று ஆட்டோமேட்டிக் ஃபைன் அந்த டிடெக்ஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ஏஐ கேமராஸ் யூஸ் பண்ணி யாரெல்லாம் டிராஃபிக் வயலேஷன் பண்றாங்களோ த்ரூ இந்த ஏஐ கேமரா மூலமாக அந்த ஃபைன் டிடெக்ஷன் ஃபைன் அதை போட்டு யாரெல்லாம் வயலேட் பண்ணுறாங்களோ அவங்க மேலே வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் மூலமாக ஃபைன் போட முடியும். இதன் மூலமாக கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் ஹெல்மெட் போடாமல் உயிரிழந்தவர்களின் சதவீதம் வந்து 65% வந்து ஹெல்மெட் போடாமல் தான் விழுந்திருக்காங்க. ஸோ இது போல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணும்போது 24/7 யாரெல்லாம் வயலேட் பண்ணுறாங்களோ அவங்கள மானிட்டர் பண்ண முடியும். இதன் மூலமாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாரும் இந்த டிராஃபிக் வயலேஷன் வந்து ப்ராப்பராக வந்து மீறாமல் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறது வந்து உறுதிப்படுத்த முடியும். முதற்கட்டமாக நாகர்கோவில் சப்டிவிஷனில் பைலட் பேசிஸில் இந்த திட்டத்தை வந்து ராஜலட்சுமி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட இணைந்து பண்ணியிருக்கோம். வருங்காலங்களில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் வந்து இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும். இப்போ நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில் சப்டிவிஷனில் மட்டும் இங்கே நம்ம பைலட் பேசிஸில் இந்த போத்தீஸ் ஜங்ஷனில் வந்து பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இதோட இது பார்த்த பிறகு நெக்ஸ்ட் வருங்காலத்தில் வித்தின் 2 months என்டையர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இது நடைமுறைப்படுத்தப்படும். இது வந்து த்ரூ வந்து நம்ம ஏஐ கேமராஸ் மூலமா அந்த வேவ்ஸ் மூலமா யாரெல்லாம் வயலேட் பண்றாங்களோ அந்த வயலேஷன் பண்றவங்களோட டீடைல்ஸ் வந்து இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். த்ரூ போட்டோஸ் மூலம் இப்போ நாளைக்கு நான் ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஹெல்மெட் போடலாம் த்ரூ போட்டோஸ் கேப்சர் பண்ணி அப்ளிகேஷன் மூலமாக எங்களுக்கு ரிசீவ் ஆகும். அது மூலமா நாங்கள் வந்து ஃபைன் வந்து த்ரூ அப்ளிகேஷன் மூலம் போடுவோம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஐவிஎஸ்ல வந்து இந்த ரேஷ் டிரைவிங் அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த கட்ட பணி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வித்தின் மந்த்ல வந்து இந்த ரேஷ் டிரைவிங் ஓவர் ஸ்பீட் அதையும் மானிட்டர் பண்ணி ஃபைன் டிரெக்ஷன் சிஸ்டம் பண்ணுவோம். இல்லை அதுவும் தான் இப்போ அடுத்தடுத்த கட்ட. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அதிக உயிரிழப்பு வந்து ஹெல்மெட் போடாதனால நடக்குது. ஸோ அதற்காக அதை தடுக்கும் பொருட்டு தான் ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் வந்து நம்ம டாப் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம். வருங்காலத்தில் வந்து இந்த ஓவர் ஸ்பீட் ஆகட்டும் சீட் பெல்ட் ஆகட்டும் அதுவும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கும். அது ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். நம்மளோட நோக்கம் வந்து ஃபைன் போடுறது கிடையாது. ஒருத்தர் ஹெல்மெட் போடலாம் ஒரு நிற்க வச்சு ஹெல்மெட் போடாலன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விபத்து ஏற்படும் போது ஏதாவது ஒரு உடல் உறுப்பு இருக்கும் போது எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படும் அவங்க குடும்பத்துக்கு ஏற்படும் சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம அவேர்னஸ் ஏற்படுத்த சொல்லியிருக்கோம். அப்போதான் வந்து நம்ம ஹெல்மெட் போடுறத வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது போல ஃபோட்டோஸ் எடுத்து போடக்கூடாது, நீங்கள் நிறுத்தி அவங்களுக்கு முறையாக புரிய வைக்கணுன்றதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்கோம். அது ப்ராப்பராக கிரவுண்ட் லெவலில் ஃபாலோ பண்ணுறது நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம்.